சில பேர் பெரிய புனிதர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் பாவத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த பெரிய புனிதர்கள் எல்லாம் சிறு சிறு பாவங்களை கூட ஐயோ இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டேனே என்று வருந்தி அவரிடத்திலே வந்தார்கள். அவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஏன் நிறைய பேர் பாவத்தில் கிடக்கிறாங்கன்னா, இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இப்படியே சொல்லி சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க தான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அதை அறியாமல் அவர்கள் அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் செய்கிற காரியங்கள் அது நேர்த்தியாக இருக்கிறதா தேவனுடைய பார்வையிலே, அல்லது தவறாக இருக்கிறதா என்பதை கூட அவர்கள் உணர்கிறதில்லை. உங்கள் வாழ்க்கையிலே சில பாவங்கள் காணப்படும் பொழுது அந்த பாவங்களை ஒத்துக்கொண்டு மனம் மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பைபிள் அப்படித்தான் வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான். யாருக்கு ஆண்டவனுடைய இரக்கம் கிடைக்கிறது? தன் பாவங்களை ஒத்துக்கொண்டு அதை விட்டு விடுகிறவ கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறார்கள். அதற்கு பதிலாக பாவத்தை செய்துவிட்டு நான் என்ன பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறவங்க, தன்னுடைய பாவத்திற்கு சப்பை கட்டுகிறவர்கள், தான் செய்தது சரி என்று வாதாடுகிறவர்கள் பாவத்திலேயே நிலை கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு உன்னை விடுதலையாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய விலை கிரயத்தை அவர் செலுத்தினார். யாருக்கு இரக்கம் காட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்? தன் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப விரும்புகிறவனுக்கு அவர் இரக்கம் காட்ட காத்து கொண்டிருக்கிறார்.